அது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, இதில பாக்கி சார் சொன்ன மாரி வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய ஒரு சூழலா தான் இருக்கு. காரணம், அ இப்போ புதுசா இப்போ போட்டிருக்காங்கல்ல, கேரளாவுல இருந்து வராரே இப்ப அது பொறுப்பு. ஆமா. ராஜேந்திர ராஜன். விஸ்வநாத் அல்லேகரா அவரு. அவரும் வந்து இவர மாதிரியானவர் தான். அவர் ஏற்கனவே இருந்த பீகார்லயோ, இமாச்சல பிரதேசலயோ, இப்ப இருக்கக்கூடிய கேரளாவிலயோ தொடர்ந்து வந்து அவர் மேல நெறையா மாநில அரசுடைய மோதுறாரு அப்படிங்கிற சர்ச்சை இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப இங்க வந்து அ பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கிறது யாரு? அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? பல்கலைக்கழக மசோதா கூட இவர் நிறுத்தி வச்சார்ல 10 மசோதாவ. அந்த மாதிரியே அங்க வந்து மசோதாவை நிறுத்தி வச்சிருந்தது. அவர வந்து குறிப்பா அதில பல்கலைக்கழக திருத்த சட்டம் அந்த இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, துணைவேந்தர வந்து நியமனத்தில தலையிட்டது. இப்போ ஒரு கட்டத்தில என்ன பண்ணிட்டாங்க, ஆளுநருக்கு மாளிகைக்கான நிதியில வந்து அனுப்புறதுல சிக்கல்லாம் ஏற்பட்டுச்சு அங்க. ம். ஸோ அதனால இங்க என்னென்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை அங்க இருக்கு. இது வானொலிக்கு தப்பி அடுப்புல விழுந்த கதை மாதிரி தான். அ ஆர்.என். ரவி எப்படியோ, அப்படிதான் வந்து ராஜேந்திர விஸ்வநாத் விஸ்வநாத். 2 பேரும் சேம் அப்படின்னா. இதில ஒருவேளை மேற்கு வங்கத்துக்கு போறது அப்படின்னா, இப்ப அந்த ராஜேந்தர் விஸ்வநாத்தை விட இவர் வீரியமா தான் பல விஷயங்கள்ல செயல்பட்டாரு. ம். அதனால தான் உச்சநீதிமன்றத்துடைய ஒரு எதிர்மறையான விமர்சனத்துக்கு தொடர்ந்து ஆளானார் வழக்குகள்ல. இப்ப அதே மாரி வந்து சர்ச்சைக்குரிய அளவுலலாம் பேசுறது. அ இப்ப ரொம்ப அமைதியா தானே சார் இருந்தாரு. இப்ப சமீபத்தில ஆளுநர் சம்பந்தமான எந்த பெரிய விஷயமும் இல்லல்ல. அப்போ இப்ப ஏன் மாற்றணும்? இல்ல அதுதான் இந்த தேர்தல் நேரத்தில அங்க போய் கொஞ்சம் குடைச்சல் குடுங்கங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ம். ஏன்னா, இப்ப இங்க அவர் பேசுனது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கல்வி நிலையங்கள்ல போய் சனாதனம், அது இதுன்னெல்லாம் பேசுனது இந்த மாரி. ஏன்னா, சனாதனம் அப்படிங்கிறத பத்தி நீங்க யாரும் அங்க இது பெருசா ஃபோக்கஸ் ஆகாது. நீங்க இல்ல அங்க போய் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்த அவர் தகவம் வச்சுட்டு அங்க டார்ச்சர் குடுப்பாரு. அந்த டேலண்ட் உள்ளவர் தான். ம். இப்ப மற்ற விஷயங்கள் இங்க வந்து திராவிடம், சனாதனம் இங்கே இருக்குல்ல. இப்ப அந்த மாதிரி அங்க என்ன பிரச்சனையோ அத உடனே உள்வாங்கிக்கிட்டு ஏன்னா ஐபிஎஸ்ல. ம். அதனால இங்க குடுத்த டார்ச்சர் அங்க குடுப்பாரு நிச்சயமா. அத எதிர்பார்க்கலாம். 1. இங்க வந்து முழு நேரமாக ஒருத்தர வந்து ஆளுநரை நியமிக்காமல், கேரளால இருந்து போறதுங்கிறதுல ஒரு விஷயம் வந்து என்ன மாதிரி தோணுது அப்படின்னா, அ ஒருவேளை இங்க தொங்கு சட்டமன்றம் ம். வந்தால், தேர்தலுக்கு பிறகு, உடனடியாக அந்த ஆளுநர் இங்க வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள். ம். திடீர்னு ஏதாவது ஒரு ஆளுநர் ரீசன் சொல்லலாம். ஆமா. ஒரு ரீசன் சொல்லலாம். சரியான பாயிண்ட் அதான் நீங்க தான் சொன்னீங்க. ம். அதாவது அ இங்க இவரு வந்து இங்க நாம ஒரு வேலை இருக்கு. ஏன்னா 2ம் ஒரே நேரத்தில தேர்தல் நடைபெறக்கூடிய இது. இங்க வேலைகள் இருக்கு. நான் அப்புறம் வர்றேன். இல்ல இங்க நான் முதலமைச்சரை சந்திக்கல. இல்ல முதலமைச்சருக்கான வேட்பாளரை சந்திக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு உள்ளார இங்க வந்து நிலைமைகள் வந்து மாறுவதற்கான இல்லது மாற்றுவதற்கான சூழல் இங்க வரலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்கு. அதாவது தொங்கு சட்டமன்றம் வந்தால் இங்குள்ள நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அதுக்காக சூழலுக்கு தான் பொறுப்பு. இருக்கலாம். அந்த அவகாசத்துக்கான ஒரு வாய்ப்பா இருக்குமோன்னு. அது ஆர்.என். ரவியே செஞ்சுருவாரே. அதுக்கு ஏன் இவரெல்லாம் போடணும்? அது ஆர்.என். ரவி செய்ய மாட்டாரா? இவ்வளவு செஞ்சவரு. நிச்சயமா அது ஒரு நல்ல கேள்வி தான் அது. இல்ல என்னுடைய இது என்ன நீங்க கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு வரக்கூடிய யோசனை என்ன அப்படின்னா, 1 ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு ஆக்டிவான பெர்சன் மேற்கு வங்காளத்துக்கு தேவைப்படலாம் ஒரு விஷயம். அடுத்தது தொடர்ந்து இதுவரைக்கும் நெறைய பண்ணிட்டாரு ரவி. ம். ஆனா தொடர்ந்து அதையும் அவர் பண்ண வேணாம். அத அடுத்தவங்கள வச்சு பண்ணிக்கலாம்னு கூட நெனைச்சிருக்கலாம். இல்லன்னா, இல்ல இன்னொன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப மேற்கு வங்கத்திலிருந்து திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு பின்னால வந்து, அவர் மேல ஒரு பாலியல் புகார் இருந்தது. ம். ஆனா, அதுக்கப்புறம் அத அவர் மறுத்தாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கூட வெளியிட்டாரு. இருந்தாலும் அந்த ஒரு புகார் இருக்கு. ம். அதுக்குடைய உண்மைத்தன்மை நமக்கு வந்து அது நீதிமன்றம் போய் இது பண்ண தான் தெரியும். அது ஆளுநராக இருக்கும் வரையில் அதற்கான நடவடிக்கை எடுக்க முடியாது. சட்ட பாதுகாப்பு இருக்கு. இப்ப திடீர்னு அவர் ஏன் ராஜினாமா பண்ணாரு? காரணம் சொல்ல தெரியல அப்படிங்கிற ஒரு சூழல்ல, ஒருவேளை மத்திய அரசே கூட இதுக்கப்புறம் அவர் மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு இதா இருக்குமான்னு தெரியல. அத நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, அந்த இது ரொம்ப பெரிய பரபரப்பா போயிட்டு இருந்தது. அந்த பாலியல் புகார். ஆனா மமதா பானர்ஜி அரசோடு ஆளுநர் கொஞ்சம் இணக்கமா செயல்பட்டாரு அப்படிங்கிறதுக்காக இல்லையா? இந்த 2 காரணமா தான் இருக்கும். ஏன்னா, ஆரம்பத்தில இணக்கமா இல்ல. ம். ஆரம்பத்தில இல்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து இணக்கமா போற மாதிரி ஒரு தோற்றம் வந்தது. ஒருவேளை அது உண்மையா இருக்கும் பட்சத்தில அதுக்காகவே அவர அப்படின்னு சொல்லி சரி. தூக்கிட்டு ஒருவேளை நீங்க இப்படி இந்த பக்கம் வரலாம்ல. ஸ்டாலின் அசெம்பிளில ஆளுநர பாராட்டுறாரு. ம். ஒத்துழைப்பு குடுத்தாருன்னு சொல்றாங்க. ஒருவேளை ஸ்டாலினுக்கும் ஆளுநருக்கும் இடையில ஒரு ஒத்துழைப்பு சரியா இருந்துச்சு. அதனால மாத்திட்டாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கலாம்ல.
அது ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதும்பாங்களா, அந்த மாதிரி தான் அது. இல்ல அது அசெம்பிளில பதிவு பண்ணது தானே. பதிவு பண்ணது அது ஒரு வாய் வார்த்தைக்கான விஷயமா இருக்கலாமே தவிர, இவர் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எதிர்மறையாக பண்ணிட்டார்ல. இப்போ சட்டமன்றத்திலே வந்து அந்த அரசு, அதாவது அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்க அமைச்சரவை கூடி முடிவெடுத்து இருக்கக்கூடிய அறிக்கையை படிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதை படிக்காமல் போனது, வார்த்தைகளை விட்டது. அதே மாதிரி தேசிய கீதத்தில் இதில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பாடணும், முடிச்சதுக்கு அப்புறமும் பாடணும்னு. இதில் என்னன்னா, பாஜக கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய மகாராஷ்டிராலையும் அந்த நடைமுறை இல்ல. பாஜக நேரடியாக ஆளக்கூடிய குஜராத்லேயும் அப்படி இல்ல. நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் அந்த ஜனகணமன பாடுறாங்க. அங்கங்கே அந்தந்த மாநில தேசிய கீதம் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இதுதான் இருக்குங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இவர் கட்டமைச்சது. இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து மு.க. ஸ்டாலின் சொன்னது வந்து ஒரு ஒரு வாய் வார்த்தைக்கான ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர, நிச்சயமா அதில் வந்து ஒரு மனதார பாராட்டிட்டாரு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதனால அந்த காரணம் ஆனா இது இருக்கு. ஒரு ரொட்டீன் காலா எடுத்துக்க முடியாதா சார்? ம். இது ஒரு ரொட்டீன் கால். ரெகுலரா ஒரு பீரியாடிக்கலி ஆளுநர்கள சேஞ்ச் பண்றது தான் அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? அதாவது இப்ப கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் இந்த 3லயும் மத்தியில எந்த கட்சி ஆளுதோ, இப்ப பாஜக அப்ப இந்த பாஜக இல்ல பாஜகவோட கூட்டணி ஆட்சிகள் அமையும் பட்சத்தில், இந்த ஆளுநர் மாற்றம் நடந்திருந்துச்சுன்னா, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இது 3லயுமே வந்து மத்திய அரசுக்கு பிடிக்காத கட்சிகள் தான். அப்படிங்கிறப்ப, இதுல வந்து அரசியல் இல்லாம எப்படி இருக்கும்? இப்ப தனக்கு ஏற்ற ஒரு மாநிலமா இருக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, அதுல வந்து இப்ப ஆந்திரா. இப்ப அதுல ஒரு ஆளுநர போடுறாங்க, இல்ல ஒரு ஆளுநரை எடுக்குறாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இவங்களுக்கு எதிர் கவர்மெண்ட் இருக்கிற ஒரு சூழல்ல, அப்ப அதுக்குள்ள வந்து என்ன அரசியல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதானே செய்யும்.